ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் நம்ம கொழுப்பு வேணான்னு சொன்னால் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி இருத்துடணும். இருத்துட்டு அப்புறம் இன்னொரு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பாருங்கள், வேக வச்சுக்கிறோம். வேக வச்சுட்டு அப்படியே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சு தேவையான பொருள் வந்து மிளகு, சீரகம், சோம்பு தூள் பண்ணி வச்சுக்கினேன். வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போல் 1 டீஸ்பூன். முறப்பு வாசனை வராது. ஒருத்தருக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது இல்லையா, அதனால் முறப்பு வாசனை வராது. அதனால் முதல்ல எடுத்ததுமே எண்ணெயில் மிளகு, சீரகம், சோம்பு தூள் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கணும். போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். பொண்ணு வரவெல்லாம் வறுத்துடணும். வதக்கிட்டு நல்லா வதக்கி வந்த பிறகு நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு போட்ட பிறகு இதில் எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா வதங்குது. தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தூக்கி கொட்டிடணும். கொட்டி 5 சத்தமோ 6 சத்தமோ நல்லா விசில் வந்த பிறகு நல்லா இது நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டு அதில் தூக்கி கொட்டணும். விசில் வந்து பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஊற்றிடணும். நல்லா ஒரு 5 சத்தம் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இதில் நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டா வாசனையாக நல்லாயிருக்கும் கறி குழம்பு.